சொல்னா என்னன்னு பார்க்கலாமா? ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தருவது சொல் எனப்படும். அதாவது ஒரு எழுத்து தனியாகவோ அல்லது பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தருவது தான் சொல் எனப்படும். அந்த சொல் 2 திணையிலையும் வரும். உயர்திணை, அக்ரிணை. திணைனா அதுதான் 5 பால்களையும் குறிக்கும். 5 பால்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால், பலவின்பால், ஒன்றன்பால். 3 வகை இடங்களிலும் வரும். தன்மை, முன்னிலை, படர்க்கை. உலக வழக்கிலும் வரும், செய்யுள் வழக்கிலும் வரும். உலக வழக்குனா நம்ம நார்மலாக பேசுறது, செய்யுள்னா நம்ம மனப்பாட பகுதி படிக்கிறோம்ல, அந்த மாதிரி வெளிப்படையாகவும் வரும், குறிப்பாகவும் வரும். 3 வகை மொழி சொல். மொழியை 3 வகையாக பிரிக்கலாம். என்னென்னு பார்க்கலாமா? தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. தனிமொழின்னா என்னென்னு பார்க்கலாமா? ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது தனிமொழி. ஃபார் எக்ஸாம்பிள், பூனா என்ன? மலர். சரியா? பூனா நம்மளுக்கு ஞாபகம் வருது மலர், அதாவது ஒரு வார்த்தையிலே நம்மளுக்கு ஞாபகம் வருது. செகண்ட், தொடர்மொழி. தொடர்மொழினா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழி சேர்ந்து வந்து பொருள் தருவது தான் தொடர்மொழி. பொதுமொழி. ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும், அதே சொல் பிரிந்து நின்று, ஒரு சொல் தனித்து இருக்கும் போது ஒரு பொருளையும், அதே சொல் பிரிந்து இருக்கும் போது வேறொரு பொருளையும் தருவது பொதுமொழி. இது தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாக இருக்கும். இதை நான் பொதுமொழின்னு சொல்லலாம்.